1984 ஜூன் 4 அன்று கரூர் மாவட்டத்தில் உள்ள தொட்டம்பட்டி என்ற கிராமத்தில் அண்ணாமலை பிறந்தார். விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் சிறு வயதிலே கடின உழைப்பும் ஒழுக்கமும் கொண்டவராக அறியப்பட்டார். கல்வியில் சிறந்த விளங்கிய அவர் PSG கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். அதன் பிறகு இந்தியாவின் முன்னணி மேலாண்மை கல்வி நிறுவனமான IIM லக்னோவில் MBA முடித்தார். பல இளைஞர்களின் கனவான UPSC தேர்வில் வெற்றி பெற்று 2011 IPS அதிகாரியானார். கர்நாடகா மாநிலத்தில் ASP, SP, DCP போன்ற பதவிகளில் பணியாற்றினார். நேர்மை, ஒழுக்கம், தைரியம் ஆகியவற்றின் காரணமாக மக்களிடம் சிங்கம் என்ற பெயரை பெற்றார். ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் 2019 வந்தது. அரசு அதிகாரியாக இருப்பதை விட மக்களிடம் நேரடியாக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2020 BJPயில் இணைந்தார். அந்த நேரத்தில் தமிழகத்தில் BJP பெரிய சக்தியாக இல்லை. ஆனால் அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு கட்சி பற்றி விவாதங்கள் அதிகரித்தன. அவருடைய பேச்சு, தரவுகளுடன் பேசும் பாணி மற்றும் நேரடி விமர்சனங்கள் காரணமாக இளைஞர்கள் மத்தியில் பிரபலமானார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவங்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெறவில்லை. ஆனால் தேர்தலுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட தலைவராக மாறினார். அதே ஆண்டில் தமிழக BJP மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். 36 வயதில் மாநில தலைவரானது அவரது அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. 2023-24 காலகட்டத்தில் தமிழகத்தில் முழுவதும் எண்மண் எண் மக்கள் நடைபயணத்தை மேற்கொண்டார். கிராமங்கள், நகரங்கள், விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள் என ஆயிரக்கணக்கான மக்களின் நேரில் சந்தித்தார். இந்த பயணம் BJPக்கு தமிழகத்தில் புதிய அடையாளத்தை உருவாக்கியது. 2024 மக்களவைத் தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார். வெற்றி பெறவில்லை. ஆனால் மாநிலம் முழுவதும் BJPயின் வாக்கு விகிதத்தை உயர்த்தி தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்பட்டார். 2025 மற்றும் 26 காலகட்டத்தில் BJPயில் உள்கட்சி அரசியல், கூட்டணி அரசியல் மற்றும் புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சி ஆகியவை அண்ணாமலையின் அரசியல் பாதைகள் பாதித்தன. 2026 ஜூன் 5 அன்று அண்ணாமலை BJPயிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகினார். தமிழ்நாட்டிற்கான தனது அரசியல் பார்வையும் கட்சியும் அணுகுமுறையும் வேறுபாடுவதாக அவர் கூறினார். அதன் பின்னர் வீதி லீடர் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கினார். இந்த இயக்கம் கல்வி, சுகாதாரம், இளைஞர் தலைமைத்துவம், நல்லாட்சி ஆகியவற்றை மையமாக கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தில் தற்போது வரை 17 லட்சம் பேர் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றனர்.